2026 பாதி முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னுமே கிரெடிட் கார்டை சிலர் தப்பா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நிறைய பெனிஃபிட்ஸை அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் கிரெடிட் கார்டு ஒரு ட்ராப், கடன் வாங்கக்கூடாது, என்ன ப்ரோ நீங்க வந்து கடன் வாங்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இன்னமும் கிரெடிட் கார்டை தப்பா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிரெடிட் கார்டை பற்றின A to Z டீட்டெயில்ஸும், எந்த கிரெடிட் கார்டு வாங்கலாம், கிரெடிட் கார்டு எப்படி வாங்குறது, எந்த பேங்க்கில் வாங்கினா நமக்கு பெனிஃபிட்ஸ் அதிகம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது ஆமாம் உண்மைதான், அது ஒரு கடன் வாங்குறது தான். அப்போ பேங்க்ல லோனே இருக்கு ப்ரோ, அப்புறம் எதுக்கு கிரெடிட் கார்டு? இந்த டவுட் நிறைய பேத்துக்கு இருக்கு. ஸோ லோன் வேற, கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது வேற. நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா அது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ், நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது உங்கள் நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கிரெடிட் கார்டுக்கும் லோனுக்கும் இருக்கிற ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட். கிரெடிட் கார்டுங்கிறது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். லோனுங்கிறது ஒன்ஸ் எடுத்தீங்கன்னா அது ஃப்ளெக்சிபிள்லாம் பண்ண முடியாது, நீங்கள் அதை வந்து கம்பல்சரி ரீக்ளோஸ் பண்ணுறக்கும் அதுக்கான டைம் எடுக்கும். ஸோ கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதுக்கான டைம் கொடுத்துருக்கோம், அந்த டைமுக்குள்ளே நம்மளால் அதை வந்து கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட பெனிஃபிட்ஸ் வந்து கிரெடிட் கார்டு அப்படிங்கிறதுலாம் நமக்கு இருக்குது. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் அதை பெனிஃபிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிரெடிட் கார்டை எப்படி ப்ரோ வாங்குறது அப்படின்னா, ஸோ எல்லா பேங்க்லேயுமே போய் நம்ம ரேண்டமாக கேட்டவுடனே கிரெடிட் கார்டு கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் பேங்க்கில் போய் கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட பேக்கெண்ட்ஸ் அவங்க ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. சிபில் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது என்னன்னா, சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது, சிபில் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி வந்து உங்களோட நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண டிரான்சாக்ஷன்ஸ், உங்களோட சேலரி, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது லோன் எடுத்துருக்கிறீங்களா, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அவங்க ஒரு சிபில் ஸ்கோர் கொடுப்பாங்க. ஸோ அந்த சிபில் ஸ்கோரை வச்சு தான் கிரெடிட் கார்ட்ஸாக இருக்கட்டும், லோனாக இருக்கட்டும் நமக்கு வந்து அதை கொடுக்குறாங்க. இந்த இடத்துல மேஜராக ப்ளே பண்ணுறது அந்த கிரெடிட் ஸ்கோர் தான். அது 750க்கு மேலே இருந்தால் இட்ஸ் ஃபைன், குட், உங்களுக்கு வந்து உடனே கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆகிடும். ஓகே ப்ரோ, இப்போ நான் கிரெடிட் கார்டு வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் அந்த கிரெடிட் கார்டை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது? இன்னும் ஒரு சிலர் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் கிரெடிட் கார்டு வாங்கினேன், ஏகப்பட்ட பணம் லாஸ் ஆகிடுச்சு, என்னால் வந்து அதை திருப்பி கட்டவே முடியல, பெரிய ட்ராப்பில் போய் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு, கிரெடிட் கார்டுனால வந்து 5% டிஸ்கவுண்ட் இருக்குது, எனக்கு வந்து 8% டிஸ்கவுண்ட் இருக்குது, நான் வந்து ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணேன், நான் ஃப்ரீயாக ஃபியூயல் போட்டேன், இந்த மாதிரி எல்லாமே நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இவங்க ஏன் ட்ராப்பில் மாட்டினாங்க, இவங்க ஏன் அதை வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நானுமே வந்து என்ன கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன், எவ்வளோ வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதில் எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைச்சிது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் திங், இப்போ கிரெடிட் கார்டு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த மாதிரி கிரெடிட் கார்டு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். கிரெடிட் கார்டுலேயே வந்து 2-3 டைப்ஸ் இருக்குது. நீங்கள் ட்ராவல் பண்ணுறவங்களுக்காக இருக்கிற கிரெடிட் கார்டு ஒன்று இருக்குது. அது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து அதிகமாக வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன், நான் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுவேன், மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி பண்ணுவீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் கிரெடிட் கார்டு அப்படின்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ HDFC கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா அதில் அதிகமான கேஷ்பேக்ஸஸ் உண்டு. ஸோ அந்த மாதிரி கிரெடிட் கார்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதில் 5 to 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும், கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். இதுவே நீங்கள் வந்து ப்ரீமியம் கிரெடிட் கார்டு எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் அதிகமாக புக் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த சினாரியோவில் என்ன நடக்கும்னா, அங்கே லான்ச் இருக்கும். அந்த லான்ச் அப்படின்னா என்னன்னா, உங்களோட வெயிட்டிங் டைமை வந்து நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். அதில் பஃபே இருக்கும், ஃபுட்டு இருக்கும். ஸோ வந்து எல்லாமே அதில் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான சார்ஜஸ் வந்து 1000 to 4000 வரைக்கும் போகும். ஸோ நீங்கள் அந்த ப்ரீமியம் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, ஒரு சில கிரெடிட் கார்டுக்கு ஒரு குவார்ட்டருக்கு ஒரு லான்ச் ஃப்ரீ, இல்லைனா வந்து ஒரு வருஷத்துக்கு 4 லான்ச் ஃப்ரீ, 5 லான்ச் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பே பண்ணி வாங்கக்கூடிய ஒரு சில விஷயத்த ஃப்ரீயாகவே உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களால் லோன் போட்டு அந்த ஃபோனை வாங்க முடியாது. ஸோ ஸ்டில் அந்த இடத்துல என்ன பண்ணணும், கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி நிறைய பேர் வாங்கிடுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி மந்த்லி நம்ம வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி பே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில அட்வான்டேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்மளோட கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறவங்க எல்லாருமே கிரெடிட் கார்டை ரொம்ப பெனிஃபிட்ஸெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபியூயல் நம்ம லைஃப் டைமில் எல்லாருமே வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். அதுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று கிரெடிட் கார்டில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் உங்கள் கையிலேருந்து மணியை போட்டு பெட்ரோல் அடிக்கும்போது உங்களுக்கு அதில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஆனால் அதுவே நீங்கள் அந்த கார்டை யூஸ் பண்ணி பெட்ரோல் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு அதில் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட் ஆன் ஆகும். நீங்கள் அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை வச்சு ஃபியூச்சரில் ஃப்ரீயாகவே வந்து உங்களால் பெட்ரோல் போட்டுக்க முடியும். ஸோ இதை பர்சனலாக நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து மந்த்லிக்கு 2 to 3,000 பெட்ரோல் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால நான் இந்த மாதிரி ஒரு கிரெடிட் கார்டு டைப் நான் வச்சிருக்கேன். அது என்னங்கிறது நான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கிரெடிட் கார்டை ஒரு பெனிஃபிட்டாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அதில் உங்களுக்கு ரொம்பவே அட்வான்டேஜஸ் ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி கிரெடிட் கார்டை ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ண தெரியாமல் தான் கிரெடிட் கார்டு வாங்கி அது லாஸ் ஆகிடுச்சு, என்னால் வந்து அதில் மணியை திருப்பி கட்ட முடியல, நான் வந்து அதில் திருப்பி கட்டாமல் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் உங்களுக்கு ஒரு நல்ல டைம் பீரியடுமே இருக்குது. நீங்கள் ஸ்வைப் பண்ணி அந்த பணத்தை யூஸ் பண்ணதில் இருந்து
உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 48 டேஸ் வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அந்த மணியை வந்து எந்த ஒரு சார்ஜஸுமே இல்லாமல் ஃப்ரீயாகவே பே பண்ணிக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே இருக்காது. ஸோ அப்புறம் எப்படி ப்ரோ கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் வந்து சம்பாதிக்கிறாங்க, நமக்கு ஃப்ரீயாக எப்படி கொடுப்பாங்க, இந்த டவுட் நிறைய பேத்துக்கு இருக்கும். ஸோ இந்த இடத்துல அவங்க மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது என்னன்னா லேட் ஃபீ. நீங்கள் ஒரு நாள் கிரெடிட் கார்டை பே பண்ணுறதுக்கு, ஐ மீன் கிரெடிட் கார்டு பில்லை பே பண்ணுறதுக்கு நீங்கள் லேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமான சார்ஜஸ் போடுவாங்க. 10% to 15% வரைக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் போடுவாங்க. நீங்கள் அதை இன்னும் கட்டாமல் ஸ்கிப் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இன்னுமே அதில் உங்களுக்கு சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த லேட் டேர்ம் ஃபீ அதன் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டுக்கு இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த இஎம்ஐயை கட்டாமல் சரியாக விட்டிங்கன்னா அந்த இடத்துலையும் உங்களுக்கு லேட் ஃபீ அப்படிங்கிற ஒன்று வரும். அதுக்கப்புறம் ஒரு கிரெடிட் கார்டுக்கும் ஆனுவல் ஃபீ அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அந்த ஆனுவல் ஃபீ எப்படி ஒர்க் ஆகும்னா நீங்கள் வாங்குற கார்டை பொறுத்து அந்த ஆனுவல் ஃபீ அப்படிங்கிறது உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதாவது நீங்கள் வாங்குறது ப்ரீமியம் கார்டாக இருந்தால் 4000 ரூபாயிலிருந்து 5000 ரூபா வரைக்கும் கூட உங்களுக்கு ஆனுவல் ஃபீ போகும். நீங்கள் வாங்குறது மிட்ரேஞ்ச் கார்டாக இருந்தது அப்படின்னா ஒரு 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய்க்குள்ள இருக்கும். இல்லை நீங்கள் அதை விட லோ ரேஞ்ச் கார்டு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து 500 to 1500 வரைக்கும் ஆனுவல் ஃபீ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த கார்டை வச்சு ரிச்சஸ்ட் பீப்புள்ஸ் அதிகமாக வந்து மணி மேக்கே பண்ணுறாங்க. எப்படின்னா அதில் அவங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது ஒருத்தர் அதிகமாக ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா, அதிகமாக அவர் வந்து ஏர்போர்ட்டில் டிக்கெட்ஸ் புக் பண்ணி ட்ராவல் பண்ணுவார் அப்படின்னா அவர் அந்த லான்ச்சை ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். அவர் வருஷத்துக்கு ஒரு 3 to 4 தடவை வந்து அந்த லான்ச்சை ஃப்ரீயாக யூஸ் பண்ணார்னா ஒரு தடவையும் அவர் 4000 to 5000 சேவ் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை யூஸ் பண்ணி தான் அவங்க அந்த அட்வான்டேஜஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது நெக்ஸ்ட் திங் பர்ச்சேஸ் பண்ணுறது. இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல மேஜராக இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணணும். எதுக்காகனா நம்ம மணியை கொடுத்து வாங்கினா நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஆனால் அதுவே இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம வாங்கும்போது அந்த இடத்துல நமக்கு டிஸ்கவுண்ட்ஸ் அண்டு ஒரு சில ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த கார்டில் நமக்கு அது ஸ்டோர் ஆகிடும். ஸோ மறுபடியும் நம்ம அதை வந்து ஃப்ரீ யூஸ் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் எல்லாமே கிரெடிட் கார்டில் இருக்குது. அதுக்கடுத்தது கிராசரிஸ் வாங்குறதா இருக்கட்டும், அதே வீட்டுக்கு ஒரு விஷயம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் உங்கள் கையில் இருக்கிற கேஷை வச்சு தான் நீங்கள் அதை பண்ண போகிறீங்க. அதை பண்ணும்போது உங்களுக்கு அதில் எந்த விதமான அட்வான்டேஜுமே இருக்காது. நீங்கள் அந்த சின்ன சின்ன விஷயத்தை எல்லாத்தையுமே ஒரு மந்த் எண்டுக்கு நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பில்லை நீங்கள் கிரெடிட் கார்டில் பே பண்ணுங்கள். இதனால உங்களோட கிரெடிட் ஸ்கோருமே இம்ப்ரூவ் ஆகும். ஃபியூச்சரில் நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் கிரெடிட் ஸ்கோர் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் திங், நான் என்ன கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன், நான் எதுக்காக இதை வாங்கினேன், என்ன பேங்க்கில் இதை நான் வாங்கினேன் அப்படிங்கிற டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதை எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுட்டு ரேண்டமாக போயிட்டு நீங்கள் கார்டு வாங்கக்கூடாது. இதுக்காக நீங்கள் ஒரு குட்டி அனாலிசிஸை போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரி கார்டு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற கார்டு வந்து எஸ்பிஐயில் ஃபியூயல் கார்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபியூயல் கார்டோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எவ்வளோ ஃபியூயல் ஃபுல் பண்ணாலும் அதுக்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு இந்த கார்டில் வந்து ஆட் ஆகிடும். கிட்டத்தட்ட வந்து நான் மாதத்துக்கு வந்து ஒரு 2,000 to 3,000 நான் பெட்ரோல் ஃபில் பண்ணுவேன். ஸோ இந்த கார்டை வச்சு நான் இது வரைக்கும் ஒரு 4-5 தடவை வந்து ஃப்ரீயாகவே வந்து பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் டேங்குக்கு. எதுக்காக அப்படின்னா அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை வந்து நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணி அப்படியே வச்சிருந்து அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அதிகமாக விட்டு அதுக்கப்புறமா நான் போயிட்டு டேங்க் ஃபில் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில அட்வான்டேஜ் எனக்கு இந்த கார்டில் கிடச்சிருக்கு. ஸோ அதனால நான் இந்த கார்டை இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கார்டில் இதை தவிர்த்து நான் வேறு என்ன பண்ணியிருக்கேன், அதன் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு நான் இந்த கார்டு தான் யூஸ் பண்ணுவேன். கையில் கேஷே இருந்தாலும் இந்த கார்டு யூஸ் பண்ணி தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில அட்வான்டேஜஸ் கிரெடிட் கார்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த மாதிரி கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு மணி நீட் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன கிரெடிட் கார்டு வாங்கலாம், என்ன பேங்க்கில் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிரெடிட் கார்டு வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.